பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 73வது நாள் ஜெபத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, 120 பேர் அபிஷேகத்திற்காக காத்திருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த 120 பேரையும் ஒரே நேரத்தில் ஆண்டவர் நிரப்பினார் என்று வாசிக்கிறோம். பொதுவாக நம்ம ஒரு பாட்டில்ஸ் ஏதாவது வச்சிட்டோன்னா ஒவ்வொரு பாட்டிலாக தான் நம்மளால் நிரப்ப முடியும். 10 பாட்டில் இருந்துன்னா 10ஐயும் ஒன்றா தான் நம்ம நிரப்பணும். ஆனால் வேதம் சொல்லுது, 120 பேரையும் ஒரே நிமிஷத்தில் ஆண்டவர் மொத்தமாகவே கர்த்தர் நிரப்பினார். நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் சில காரியத்தை ஆண்டவர் ஒரு காரியத்தை செஞ்சு சகல பிரச்சனையும் சால்வ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நினச்சிட்டாங்கன்னா ஒரு பிஸ்னஸ்லேயே உங்கள் மொத்த கடனையும் அடைக்க முடியும். ஒரு காரியத்திலேயே சகலத்தையும் நிவர்த்தியாக்க முடியும். கண்டிப்பாக அந்த அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். ஒரே ஒரு காரியத்தை வச்சு சகல பிரச்சனையும் சரி பண்ணுறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். 38 வருஷமாக வியாதியாக இருக்கிற இந்த மனுஷன் ஏசப்பாட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. என்னை குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை. என்னை குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை. அப்படின்னா இந்த மனுஷனிடத்துல இருக்கிற ஒரு பெரிய கேரக்டர் என்ன அப்படின்னா, எப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டான், செய்யலை. அடுத்த டைம், எப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா கேட்டான், செய்யலை. செய்யாத உடனே இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி அப்படியே சைலண்ட் ஆகிட்டார், அமைதி ஆகிட்டார். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு தேவையான ஒரு ஞானம் என்னென்னா, நமக்கு விரோதிகளாக இருக்கலாம், எதிரிகளாக இருக்கலாம், நம்மை நேசிக்கிறவர்கள் இருக்கலாம், இவர்களுக்கு எல்லாருக்குமே நம்ம கொடுக்குற ஒரு மிகப்பெரிய பரிசு என்னென்னா, இந்த அமைதி தான் பெரிய பரிசு. அவங்களுக்கு வேறு எந்த தண்டனையும் நம்ம கொடுக்க வேண்டாம். நம்ம அமைதியாக இருக்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்குற பெரிய தண்டனை. ஆண்டவர் சில நேரங்களிலே ஆண்டவருடைய பிள்ளை நம்மளால் அப்படி இருக்க முடியல. அவங்க அமைதியாக இருக்கிற மாதிரி நம்மளால் அமைதியாக இருக்க முடியல. பாருங்கள், அவங்க அமைதியாக இருந்து நல்லவங்களாகிடுறாங்க. அவங்க அமைதியாக இருந்து காரியத்தை சாதிச்சிடுறாங்க. அவங்க அமைதியாக இருந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம திரும்ப திரும்ப போய் பேசுகிறோம், திரும்ப திரும்ப போய் கேட்குறோம், ஏன் அமைதியாக இருக்கிறீங்க, எதனால் கோச்சிட்ருக்கீங்க. பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் மதிப்பை இழந்து போயிடுறோம். அதனால் இன்றைக்கு கண்டிப்பாக ஒரு ஞானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு நான் என்னை புரிஞ்சுக்காத, ஆண்டவரே என்னை நேசிக்காத, என்னை வெறுக்கிற இந்த மாதிரி ஜனங்களுக்கு முன்னாடி நான் அமைதியாக இருந்து நான் வெற்றி பெறணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இது ரொம்ப அவசியமானது. அதான் ஒரு டைம் நம்ம கால் பண்ணோம், ஃபோன் எடுக்கலை. ஸோ இன்னொரு டைம் நம்ம சரி பண்ணலாம். சரி, ஒரு டைம் எடுக்கலை, ஏதோ பிஸியாக இருந்திருப்பாங்க. 2வது டைம் நம்ம பண்ணலாம். 2வது டைம் பண்ணியும் நமக்கு ஃபோன் எடுக்கலை. 1 மணி நேரம் வெயிட் பண்ணுறோம், 2 மணி நேரம் வெயிட் பண்ணுறோம், ஒரு நாளே நம்ம வெயிட் பண்ணுறோம். ஆனால் திருப்பி கூப்பிடவே இல்லை. அப்படி கூப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு 3வது டைமும் கண்டிப்பாக நம்ம கூப்பிடக்கூடாது. நம்ம அமைதியாயிடணும். ஏன் அப்படின்னா, இல்லை அப்படின்னு சொன்னால் சில நேரத்தில் நம்முடைய மதிப்பை நம்ம இழந்துருவோம். அவங்களே நம்மளை வேண்டான்னு நினைக்கிறாங்க, அவங்க நம்மளை அவாய்ட் பண்ண நினைக்கிறாங்க. நம்முடைய அன்பு அவங்களுக்கு புரியல. அவங்கள நம்ம எப்படி புரிய வைக்க முடியும்? அப்போது ரொம்ப கவனமாக கவனிங்க. நீங்கள் ஒரு டைம் கூப்பிடலாம், 2 டைம் கூப்பிடலாம். ஆனால் 3வது டைம் நீங்கள் அமைதியாக இருங்க. உங்கள் அமைதி அவங்கள யோசிக்க வைக்கும். அப்போ தான் நினைப்பாங்க, ஓ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு. அதே போல் ஒரு ஹெல்ப்பு கேட்குறீங்க, இப்போ கேட்டீங்க, அவங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த 2வது டைமும் கேட்குறீங்க, அப்படியா நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 3வது டைம் கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்க விருப்பம் இல்லை. விருப்பம் இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக 3வது டைம் நீங்கள் கூப்பிட்ற அளவுக்கு வச்சுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு டைமே அவங்க செஞ்சுருவாங்க. இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல் சில இடத்துல கடன் கேட்குறோமா, ஒரு டைம் கடன் வாங்கிட்டீங்களா, அவ்வளோதான். 2வது டைம் வாங்காதீங்க. 3வது டைம் இப்படியே வாங்கிட்டோன்னா அதுவும் நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனையாக முடிஞ்சிடும். இந்த 3 காரியத்திலையுமே நீங்கள் ரொம்ப ஞானமாக இருங்க.
இன்றைக்கி கண்டிப்பாக ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, என்னை புறக்கணிக்கிற, என்னை அவாய்ட் பண்ணுற, என்னை வேண்டான்னு நினைக்கிற, என்னை மவுஸ் கட் பண்ணுற அந்த ஜனத்துக்கு முன்னாடி நான் திரும்ப 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 போய் மதிப்பை இழக்காதபடி என்னுடைய குவாலிட்டியை ஒரு நாள் நான் குறைச்சிடவே கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. இன்றைக்கி எல்லாரும் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் அமைதி இல்லாமல் இந்த மாதிரி பண்ணி என்னுடைய மதிப்பை இழக்காதபடி எனக்கு கிருபை தாங்க. நான் நம்புகிறேன் உங்கள் அமைதி நிறைய பேரை உங்கள் பக்கத்தில் கொண்டு வரும். உங்கள் அமைதி, நீங்கள் அமைதியாக ஆக நான் சொல்கிறேன் குவாலிட்டியாக மாறிடுவீங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இன்றைக்கு நீர் பேசுகிற இந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில் எங்களை அவமதிக்கிறவங்க, வேண்டான்னு தள்ளுறவங்க, உதறி தள்ளுறவங்க, அவங்க அத்தனை பேருக்கு முன்னாடியும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செஞ்சு அமைதியாக இருந்து அந்த காரியத்தில் வெற்றி பெற நீர் உதவி செய்யுங்கப்பா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு எத்தனை பேருடைய மனசில் ஜெப குறிப்புகள் இருக்கிறதோ அந்த ஜெப குறிப்புக்கு ஒரு பதிலை கொடுங்கய்யா. இன்றைக்கு திருமண நாளை காண்கிற, பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் உங்கள் பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கட்டும். மனசார ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாலையில் மீட் பண்ணலாம்.